Please subscribe our channel, click the bell icon and never miss the new video. Hi, welcome to Dhivya Arts and Crafts. இன்னைக்கு வீடியோஸ்ல நம்ம பேசிக்கா நம்மளோட சேனல்ஸ்ல அப்டேட் பண்ற ஆரி வீடியோஸை வச்சு ஒரு அழகான சல்வாரோட நெக் டிசைன்ஸ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்லி தர போறேன். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். ரொம்ப பேசிக்கான வெறும் செயின் ஸ்டிச்சஸும் ஒரு லீவ் ஸ்டிச்சஸ் வச்சு ஒரு கிராண்டான ஒரு சல்வார் நம்மளாலே கிரியேட் பண்ண முடியும். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பாருங்க. ஏற்கனவே நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு பிளவுஸே நான் போட்டு காமிச்சிருப்பேன். அதுக்கு அப்புறம் வந்து நான் ஒரு சல்வார் நான் காமிச்சிருப்பேன். இப்பயும் அதே மாதிரி ஒரு சல்வாரோட நெக் பார்ட்டை வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க. இந்த டிசைன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப அதிகமான மெட்டீரியல்ஸ் தேவையில்லை. ஒரு ஒயிட் பென்சில், ஜரி த்ரெட்டு, ஆரி நீடில், ஸோ இது மட்டும் இருந்தாலே போதும். இதை வச்சு நம்ம வந்து நம்மளுடைய ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். நான் வந்து ஒரு போட் நெக் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நெக் வந்து நான் கொஞ்சம் க்ளோஸாக பட் ப்ராடாக நான் வந்து மெஷர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி நெக்கு வேணுமோ அதை வந்து எப்பயும் நான் சொல்கிற மாதிரி எந்த மாதிரி உங்களுக்கு நெக் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டிசைன் பண்ண ஆரம்பிங்க. இப்போது நம்ம வந்து 2 லேயர் ஆஃப் செயின் போட போகிறேன். 2 லேயர்ஸும் இருக்கலாம், 3 லேயர்ஸும் இருக்கலாம். நான் எப்பயும் போடுற நார்மலான செயின் தான், இதில் வேறு எதுவும் வித்தியாசமாக போடலை. நம்ம முதலே வந்து மெஷர் பண்ணி மார்க் பண்ணிட்டோம்னா அந்த மார்க்கிங்லேயே போடலாம். நீங்கள் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கையில் உங்களுக்கு வந்து இர்ரெகுலர் ஷேப்பாக இருக்குது, அதுக்காக ஃப்ரேமுக்காக நீங்கள் வந்து டிசைனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு கிளாத்தை வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணல, அது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ஷேப் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகலாம். ஸோ நீங்கள் வந்து எக்ஸாக்டாக அந்த மெஷர்மெண்ட்டு மேலேயே நீங்கள் வந்து எம்ப்ராய்டரி போட்டுகிட்டே வர வேண்டியதான். செயின் ஸ்டிச் வந்து போடையில் நிறைய பேர் சொல்கிறது துணியில் வந்து நூல் மாட்டிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது அந்த மாதிரி இருக்க தான் செய்யும். பட் நீங்கள் ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்காது. ரெகுலர் ப்ராக்டிஸ் தான். நெக்ஸ்ட் லைன் போடுறதுக்கு நான் அப்படியே திருப்பி வரேன். இப்போது வந்து நம்ம வந்து ரிவர்ஸில் போட்டு வரோம் இல்லையா, இப்போது ரிவர்ஸில் போடையில் உங்களுக்கு வசதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து ஃப்ரேமை வந்து பெருசாக ரொட்டேட் பண்ணாதீங்க. நீங்கள் உட்காந்துருக்கிற போதே நீங்கள் நீடில் வந்து எல்லா 4 சைட் டைரெக்ஷன்ஸ்லேயும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு பழகணும். நான் அதுக்குன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நான் 4 சைட்ஸ்லேயும் நம்ம வந்து டிசைன் பண்ணுறதா இருந்தால் எப்படி வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அதையும் நான் ஒரு வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரேமை வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம இப்போது ரவுண்டு ஃப்ரேமில் போடுறோம். ஸோ அதனால் உங்களால் ஈஸியாக வந்து ரொட்டேட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் கார்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி போடுறதா இருந்தால் ஃப்ரேமை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கையில் நீங்கள் வந்து கொஞ்சம் 4 சைட்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் முடியும். அதனால் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணையிலே ஒரே இடத்துல கஷ்டமாக இருந்தாலும் ஒரே இடத்துலையே இருந்து நம்ம வந்து எப்படி ரிவர்ஸ் டைரெக்ஷன்ஸும் போடுறது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ நான் செகண்ட் செயின் வந்து கொஞ்சம் பெருசாக போடுறேன். அது பர்பஸாக தான் நான் போடுறேன். ஏன்னா அது வந்து ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து லுக்காக தெரியாது. ஸோ இப்போ நான் கொஞ்சம் பெருசாக போடுறதுனால இது வந்து கொஞ்சம் திக்னஸாக தெரிகிற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதனால் நான் பர்பஸாக தான் நான் வந்து கீழே இருக்கிற செயின் வந்து மேலே போடுற செயினை விட கொஞ்சம் பெருசாக போடுறேன். அதுக்காக ரொம்ப பெருசாக இல்லை, டிஃப்ரென்சஸ் தெரியாத அளவுக்கு கொஞ்சம் பெருசாக போடுறேன். இப்போது நெக் பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் 2 லேயர் ஆஃப் செயின்ஸ் தான் நான் போட்டிருக்கேன். அதுக்கு கீழே நான் ஒரு ரஃப்பாக வந்து உங்களுக்கு டிசைன் வரைஞ்சிருக்கேன். நான் வந்து நெக் பார்ட்டில் ஒரு லீஃப் டிசைன் வர்ற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நெக் சைடு ரைட் சைடு நெக்கில் வந்து எனக்கு லீஃப், ஷோல்டர் கூட கிடையாது. ஸோ ரைட் சைடு நெக்கில் வந்து எனக்கு லீஃப் டிசைன் வரும். இதுதான் என்னுடைய கான்செப்ட்டு. ஸோ லீஃப் டிசைன் அப்படிங்கும்போது அதனுடைய பிரான்ச்சஸோ லீஃபோ வந்து இப்படி தான் பர்ஃபெக்டாக இருக்கணுன்றது கிடையாது. உங்களுக்கு எந்த லெவலுக்கு வரைய தெரியுமோ அந்த லெவலுக்கு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நான் பாருங்கள், இப்போ நான் ரஃபாக ஒயிட் பென்சிலில் ஒரு பிரான்ச்சஸ் மாதிரி போட்டு நான் லீஃப் மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஆரிலே நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அதே ஜரி த்ரெட்டில் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள்,
ஆரி ஒர்க்கில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பெர்ஃபெக்ஷன். இந்த பெர்ஃபெக்ஷன் எப்படி வரும்னா, இப்போ நம்ம நார்மலாக வந்து இதை ப்ராப்பராக படிக்காதவங்க வந்து ஆரி ஒர்க் போடுறாங்களா இருந்தால் இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டு இந்த இடத்துல முடிச்சிட்டேன், இந்த இடத்துல முடித்ததோடு என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப இந்த கோட்டு மேலே ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து ப்ராப்பரான ஒரு மெத்தட் கிடையாது. இது கோடு தானே, நீங்கள் இது மேலே தானே வரைய சொல்லியிருக்கீங்க, வரைஞ்சது மேலே தானே போட சொல்லியிருக்கீங்க, அதனால நான் இது மேலே போடுறேன்னு நீங்கள் சொல்லுவீங்க. பட் அது வந்து ப்ராப்பரான மெத்தட் கிடையாது. எதுலேயுமே ஒரு கண்டினியூவேஷன் இருக்கணும். ஸோ இது நான் கோடு வந்து அதுக்கு மேலேயே இருக்கிற மாதிரி இருந்தாலும் கூட நீங்கள் அடுத்த ஸ்டெப் ஆரி போடலை, ஏற்கனவே போட்டிருக்கிற செயின்குள்ளே இருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம்னா தான் அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த ஒரு டிஃப்ரென்சஸ் தெரியாத மாதிரி இருக்கும். ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம வந்து ரொம்ப கேர் எடுத்து பார்க்கணும். இப்போ பாருங்கள், எந்த டைரெக்ஷனை நான் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஸ்டார்டிங் எண்டிங் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு இருக்கணும். ஒரு கஸ்டமர்ஸ்க்கெலாம் நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு சின்ன விஷயங்களையும் நுணுக்கங்களையும் நான் வந்து கேர் எடுத்து நம்ம வந்து பண்ணி கொடுக்கணும். ஸோ அப்போது இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எந்த விஷயத்தையும் முறையாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நீங்கள் பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ராப்பராக கற்றுட்டு பண்ணோம்னா ஆரி ஒர்க் வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு லேடிஸ்க்கு ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு ஜாப் அப்படி தான் சொல்லலாம். ஹேண்ட் ஒர்க்லேயே ரொம்ப அதிகப்படியான ஏர்னிங்ஸ் வருது வந்து ஆரி ஒர்க்கில் தான். இப்போது நான் இந்த சைடு போட போகிறேன் பாருங்கள், எப்பயும் போல். இப்போது நம்ம வந்து பிரான்ச்சஸ் போட்டோம். நான் உங்களுக்கு இப்போ லீஃப் காமிக்கிறதுக்காக நான் இந்த பிரான்ச்சஸ் வரைக்கும் இந்த பார்ட் ஆஃப் பிரான்ச்சஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் வந்து நம்ம லீஃப் போட போகிறோம். லீஃப் வந்து நான் ஏற்கனவே வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இதை உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே எல்லா லீஃபையும் இந்த மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அந்த லீஃப் வந்து ஃபில் பண்ண போகிறோம். இதையுமே நம்ம வந்து ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம். நம்ம அதே செயின் ஸ்டிச்சால் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம் பாருங்கள். வெறும் செயின்லேயே போட்டாச்சு. இப்போது இது மேலே நம்ம வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதோட அவுட்லைனாக நம்ம வந்து ஒரு செயின், பிளைன் செயின் பாருங்கள். நான் போட்ட அதே செயின் தான் போடுறேன். இன்பிட்வீனில் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் தெரிகிற மாதிரி இருக்குது, ஃபில் ஆகலை சரியா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அதுதான் ஸ்டைலே, அந்த மாதிரி இருக்கணுன்றதுக்காக தான் நான் போடுறேன். அதுவும் தெரிஞ்சு எம்ப்ராய்டரியும் தெரிஞ்ச மாதிரி இருக்கணும் அப்படின்ற கான்செப்டில் தான் நான் போடுறேன். இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை லீவ்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை எவ்வளோ ஸ்பேசியஸாக வேணும், இல்லை எவ்வளோ க்ளோஸாக வேணும், எந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல ஃபுல்லாக இதே மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ஒன் சைடு மட்டும் நான் டிசைன்ஸ் வர்ற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஒன் சைடு ஷால் வந்துருன்றதுனால ஒரு சிங்கிள் சைடு மட்டும் இந்த ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற நான் பிக்சர்ஸும் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாருக்கும் நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இனி வர அடுத்தடுத்த வீடியோஸில் நிறைய ஆரி ஒர்க், ஜுவல்லரி, பெயிண்டிங்ஸ், கிராஃப்ட் ஒர்க்ஸ்னு நான் நிறைய வெரைட்டி ஆஃப் கிராஃப்ட் ஒர்க்ஸ் வந்து நான் அதில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன்.
So please don't forget to subscribe our channel. Thanks for watching. Keep on watching. Thank you.